மாணவர்களே எல்லாருக்கும் வந்து குரூப் பிரிச்சாச்சு. எல்லாருக்கும் வந்து அடையாள சின்னம் கொடுத்துட்டோம். நிலா டீம் சார்பா வந்து தம்பி லீடர் பேசுவாப்பல ஒரு சில வார்த்தைகள். அருடே, அரவிந்த், அகிலடே, ஆதித்யடே, ஆகாசடே, இனியோடே, இன்ப தமிழடே. இவனும் கிளாஸ்ல இல்லை, இவன் பேர்லாம் வச்சு படிச்சுட்டு இருக்கா. மன்னித்து விடுங்கள், எனது பக்கத்து வீட்டு அக்காவுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது. ஆ அல்லது இ என்ற பெயரில் பெயர் கேட்டார்கள். மாற்றி எடுத்துட்டு வந்துட்டு எதையும் பார்க்காம பேசுறது கிடையாது. ஐ டோன்ட் கேர். ஒழுங்கா பேசி மன்னித்து விடுங்கள். அமைந்திருக்கும் ஸ்பீக்கர் டீம், வாழப்பழ டீம், ரோஜா டீம் எல்லாரையும் இன்னைக்கு எதுக்கு வர சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் 5 மாசமாக இந்த கிளாஸில் லீடராக இருக்கேன். தினமும் அதிகாலையில் எழுந்து வந்து ஸ்டாப் ரூம் சென்று வருகை பதிவிட நோட்டு எடுத்து மறுபடியும் கிளாஸ் ரூமை கூட்டி கேண்டீன் போயிட்டு தேநீர் இடைவேளையில் கேண்டீன் போயிட்டு வடை பஜ்ஜி போண்டா இதெல்லாம் சார்களுக்கு வாங்கி கொடுத்து வேலைப்பளு அதிகமான காரணத்தினால் துணை லீடர் ஒருத்தரை தேர்ந்தெடுக்க போகிறேன். நீங்கள் எல்லாரும் ஆவுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். துணை லீடர் நான் தான் அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. அதெல்லாம் ஒரு மண்ணும் இல்லை. நான் ஆல்ரெடி ஒருத்தர் தேர்ந்தெடுத்து வச்சுக்கிட்டேன். அவர் தான் நம்ம உதயகிருஷ்ணா டார்லிங். வாங்க உதயகிருஷ்ணா டார்லிங். இப்படி காட்டாதப்பா, அடையாளம். ஐயோ இவன் போட்டு விட்டுரும் போல. இனிமேல் இவர்தான் அனைவருக்கும் துணை லீடர். நான் சொல்லுவேன், யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னா சொல்ல மாட்டேன்டா, சொல்லுடா. வேணாம், நீ யார்ட்டும் சொல்லிவிடுவேன். சொல்ல மாட்டேன்டா, சொல்லுடா. சொல்ல மாட்டேன்டா. ஸ்கூல்ல சுடுகாட்டை வச்சு தண்டா கட்டிக்கிறாங்க. அப்படியா? ஐயோ, என்னடா சொல்ற? நேத்து தான் தெரியும். நேற்று சீக்கிரம் வந்தனா என் பின்னாடி அப்படியே ஏதோ ஒரு உருவம் நிக்கிற மாதிரியே இருந்துச்சுடா. பின்னாடியா? ஆமா. அப்புறம் திரும்பவே இல்லையா? தேனு கொட்டுச்சு. அப்பயும் திரும்பலையா? அப்புறம் என்னடா பண்ண? உன்னை தண்டனை தலையில அடிச்சு கூட்டுச்சு. அப்பயும் திரும்பலையா? அப்படியே தலையில அடிச்சது மறுபடியும் திரும்பவே இல்லையா? அது வரைக்கும் அடிச்சிட்டு இருந்த உருவம் முன்னாடி வந்துச்சு. கிட்ட வந்துச்சு பாரு. படிங்கன்னா சொல்லி பேசிட்டு இருக்கீங்க. ஆமா, உங்களுக்குலாம் யார் தானே சொன்னது சுடுகாடு எடுத்தா ஸ்கூல் போட்டாங்க, சுடுகாடு எடுத்தா ஸ்கூல் போட்டாங்க? ஐயோ, நான் படித்த காலத்துல இருந்து இப்படிக்கு அதே சொல்லிருக்கானுங்க. துணை லீடர் தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் வந்து தம்பி நிலா டீம்ல இருந்து லீடர் சூப்பரா பேசினாரு. துணை லீடர் உங்களுக்கு காமிச்சிட்டாங்க. அதுக்கு கருத்து தெரிவிக்கிறதுக்காக நம்ம ஸ்பீக்கர் டீம்ல இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு. லீடர் உண்மையிலேயே இருக்கிறோம். தம்பி பேச ஆரம்பிக்கணும். ஒருத்தர் ரெடியா வந்தான். சரி, ஓகே தம்பி, நீங்க பேசுங்க உங்க கருத்தை. பல்லேலக்கா சேலத்துக்கா திருச்சிக்கா தேர்தலிக்கா அப்படின்னு பாட்டம் பூட்டம் முப்பாட்டின பாடின ஸ்கூல் இன்னைக்கு. தம்பி ரொம்ப கத்துறீங்க, உங்களுக்கு மைக் வேண்டாம், மைக் எடுத்துட்டு போயிடுறேன். அவாய்ட் பண்றாங்களாமா? வாய்ப்பு இல்ல ராஜா, இதை பத்தி பேசணும். ஏ கிளாஸ்ல அவன் அண்ணன், ஏ கிளாஸ்ல அவன் தங்கச்சி, இங்க இவன், இப்ப அவன் தம்பி. என்னங்க தம்பி, காலகாலத்துக்கு இவங்களே லீடரா இருந்தா அப்ப நம்ம எதுக்கு? எங்களுக்கெல்லாம் ஆசை வரக்கூடாதா? நாங்க லீடர் ஆகக்கூடாதா? என்ன தம்பி நீங்க? சும்மா ஒன்றும் சொல்ல. அவன் வந்ததுக்கு அப்புறம் பாருங்க, அவன் ஸ்கூல்ல லீடர் ஆனதுக்கு அப்புறம் கேண்டீன்ல எவ்வளவு விற்கிது ஒரு பஜ்ஜி? வெஞ்சி போனா எவ்வளவுக்கு விற்கலாம்? 5 ரூபாய், 15 ரூபாய்க்கு விற்கிறான். எவன் போட்டு காசு? இதெல்லாம் மாறணும்னா அண்ணா கிளாஸ் லீடர் ஆக்குங்க. சிம்மவனை செக் பண்ணி. டேய், ஏன்டா பைத்தியம் மாதிரி தலையை சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க? இன்னைக்கு டெஸ்ட்டுடா, படிச்சிட்டா நீ? என்னைய பார்த்தா கேட்குற? நான் படிக்கலடா. படிக்கலையா? நீ காட்டு வந்து நான் இருக்கிறேன். ஒன்னு யாரும் நினைக்க சொன்னா? நான் படிக்கல. உன் காட்டு வந்தானே இருந்தேன். மதியம் ஃபர்ஸ்ட் பீரியட் அவங்களுக்கு தான்டா. டேய், நீ டெஸ்ட் கேன்சல்டா. டெஸ்ட் கேன்சலா? கேன்சல். எப்படி? பின்னாடி திரும்பி பார். பீரியட் என்ன ஆகுது? சத்துணவு கூட தான் இருக்குது. சத்துணவு கொடுத்த நல்லா பார்.
யாருமே இல்லடா. ஊட்டிக்குதா? ஆ மணி எத்தனை? 12. 12:30 மணி. சத்துணவு கூடம் பூட்டி இருக்கு, ஆயாவும் இன்னும் வரல. மணி 12. சத்துணவு கூட பூட்டி இருக்குது, ஆயா இன்னும் வரல. அப்போனா மதியம் மேல ஸ்கூல் நம்மளும் வந்து எடுத்துக்கிறாங்க. யாரும் பார்க்கல. தம்பி ஸ்பீக்கர் டீம்லேருந்து வந்து ஸ்பீக்கரே கிளியிற அளவுக்கு நல்லா பேசினாரு. அடுத்து வெத்தலை டீம் நீங்கள் கிளம்பி வாங்க. என்னடா இவங்க 2 பேரா வராங்க, நமக்கு ஆபத்து, ஏதோ பண்ணட்டும். நீங்க 2 பேரும் லீடர் இல்ல, நான் சரி போய் விளையாடுங்க. நேத்து பேஞ்ச மண்ணில் முளைச்ச காலம் அவன் கிண்டல் பண்ற அளவுக்கு வச்சுட. கம்முனு வாய்மு முழுங்க திரும்ப. நண்பர்களே, இது சரியா தப்பு நண்பர்களே. இவங்க பண்றது உண்மையிலே தப்புனா தப்பு. எனக்கு எப்படிமா இருக்கு, நேற்று நைட்டு செகண்ட் ஷோ பார்த்த வாரிசு படம் மாதிரி இருக்கு. இவங்களே சொல்லுவாங்களா, பக்கத்து ஸ்கூல்ல வந்து அண்ணன் லீடரு தம்பி லீடரு இவங்களே குறை சொல்லுவானுங்களா, இவங்களே அதை பண்ணுவானுங்களா? இதெல்லாம் தப்புங்க. நான் சொல்றேன், அடிச்சு சொல்றேன், தப்புங்க இதெல்லாம். நீங்க 2 பேரும் ஒண்ணா இருந்தா லீடர் ஆகலாம்ல? எப்படிங்க ஒண்ணா இருக்க முடியும்? டீம் வேணா அவன் வெத்தலையா இருக்கலாம், இவன் வெத்தலையில இருந்து கிள்ளி போட்ட காம்பு. கிள்ளி போட்டதுதான். இவன் காலாண்டு பரிச்சை இங்கிலீஷ்ல ஃபெயில் ஆனதுக்கு நானும் சேர்ந்து பனிஷ்மெண்ட் இது பண்றேன். இவன் வெத்தலையில இருந்து கிள்ளி போட்ட காம்பு தான், தூக்கி போட்டதுதான். ஒரே டீமு, ஒரே லீடரு, அது நான் தான். இவன் முழுமையா என் டீம்ல இருந்து நீக்கப்பட்டு உள்ளார். இவனுக்கே எப்படின்னா இன்னொருத்தன் துணை லீடர் ஆயிட்டான். இனிமே கிளாஸ் என்ன ஆகுமோ வாங்க பாப்போம். மாப்பிள்ள, எனக்கும் மகாலட்சுமிக்கும் ஃபிலிம்ஸ் போட்டு பாட்டா? ஃபிலிம்ஸா? நான் நினைச்சேன். போடு. மகாலட்சுமி ஸ்பெல்லிங் தெரியுமா? செருப்பு பிஞ்சு காலு. மாப்பிள்ள, மகாலட்சுமிக்கு கேஏ வருமா இல்லை ஹெச்ஏ வருமா? ஹெச்ஏ வரும். நல்லா படிக்கிற பையனை தான் பக்கத்தில் உட்கார வச்சிருக்காங்க. லவ் சொல்லிட்டேனே என் காதல. என்னடா பண்ணிட்டுக்கிறேன்? கிளாஸ்ல உட்காந்து படிக்கணும்னா பிளெம்ஸ் போட விளாண்டுக்கிறேன். இரு, உடனே செருப்பு பிஞ்சு இங்கே இரு. மகாலட்சுமி, சந்தியா, சத்யா, சங்கீதா, கிளாஸ்ல இருக்கும் காயத்ரி. என்னடாடி கிளாஸ் இருக்கிறது 20 பொண்ணு தான். 20 பொண்ணுங்களோட பேரும் ஃப்ரெண்ட்ஸ் போட்டு பார்த்துருக்கேன். என்னடா என்னடா அது போடாதுடா. எனக்கும் மேக்ஸ் டீச்சர் போட்டு பார்த்துக்கேன்டா. எனக்கும் மேக்ஸ் டீச்சர் ஃப்ரெண்ட்ஸ் போட்டுருக்கான் பத்தி. அவன் என்ன நோட்டுறது? தமிழ் நோட்டா? இல்ல. இங்கிலீஷ் நோட்டா? இல்ல. ஓ ரப் நோட்டா? இல்ல. ரப் நோட்ல அப்ப என்ன நோட்டுறது? ஃபிலிம்ஸ் நோட். என்ன நோட்டு? ஃபிலிம்ஸ் நோட். நல்லா வருடா. ஃப்ரெண்ட்ஸுக்குன்னு தனியாக நோட் போட்டிருக்கீங்க. போடுறாங்க. நமக்கும் மேக்ஸ் டீச்சருக்கும் லவ் வந்திருக்கு. சாரி. லைப்ரரி போங்கடா. ரொம்ப நல்லாச்சுல நம்ம ஸ்கூல்ல எல்லாம் உட்காந்து. நான் கவுண்ட் பண்ணி பாலாஜி. என்ன நாதரு? ஆனால் பயங்கரமான ஆளியா நீ. இது ஏ கிளாஸு, பி கிளாஸு, சி கிளாஸு, டி கிளாஸ், இது கட்சி விட்டு கட்சி தாவற மாதிரி அப்படியே கிளாஸாக தாவிக்கிட்டே இருக்கியே நீ. அது மட்டும் இல்லை, ஆனால் ஒரு விஷயம் கேள்விப்பட்டாங்களா, எதுவும் நம்ம ஸ்கூலில் பஸ் டிரைவராக இருக்காங்களே, அதில் ஓட்டு 10 ரூபா வாங்கிட்டு போய் கேண்டீனில் போண்டா வாங்கி தரேன்னு அதை தூக்கிட்டு வீட்டு ஓடிட்டியாமா? அதுதான் 471 நாள் சஸ்பெண்ட் ஆகிட்டு இன்னைக்கு தான் ஸ்கூலுக்கு வந்திருக்கா. அடைக்கி வாசியா? நீங்க மட்டும் என்ன பண்ணீங்க? என்ன பண்ணோம்? ஏதோ பால் கடையில பால் விற்பனைக்கு காசு தரலன்னு கல்லே தச்சாமே. அது பால் கொண்டு போயிட்டு கீழே சிந்திருச்சு, கல் எடுத்து அடிச்சிட்டேன். சஸ்பெண்ட் ஆனா தெரியாது நினைச்சுக்கிறியா? அதை விட்றா. படிச்ச ஸ்கூல் ஆவடி ஸ்கூல் வந்து கேட்டு பாரு. ஆவடி ஸ்கூல்னா நம்ம தான். ஆவடி ஸ்கூலு நம்ம கரூர் ஸ்கூலு நம்ம தான். ஒன்றும் பண்ண முடியாது. சரி விடு. இப்போ என்ன அதெல்லாம் பேசிட்டு என்ன, இப்போ உனக்கு 2 சப்ஜெக்ட்ல நீ லீடரா இருக்க, நான் ஒரு சப்ஜெக்ட்ல லீடரா இருக்கேன். அப்புறம் நான் இதுக்கு மேல என்ன பேசுறேன்? அங்க பாரு, நம்ம மச்சான் தம்பி துணி லீடர் ஆயிட்டான். இதுக்கு மேல என்ன வேணும்? இனிமேல் நம்ம தான் மாசு. அலப்பறதான்.
நீ நான் வேற இல்லடா ரெண்டு பேரும் ஒத்த உசுருடா. வெத்தலை காம்பு கிண்ண கதையெல்லாம் வந்து தம்பிங்க வந்து சொல்லிட்டு போனாங்க அடிச்சு பிடிச்சி. அடுத்து நம்ம ரோசாப்பூ டீம்லேருந்து ஒருத்தவங்க வந்து பேச போகிறாங்க. ஏம்மா ஒத்த ரோசா ஒன்னதான் வா. அனைவருக்கும் வணக்கம். அன்னைக்கு எங்க அப்பா காலத்துல அவங்க அப்பா லீடரா இருந்தாரு, இன்னைக்கு இவர் லீடரா இருக்காரு. இப்போ என் தங்கச்சி வந்திருக்கா, இப்போ அவர் தம்பியை துணை லீடர் ஆக்கிட்டாரு. இந்த ஸ்கூல் எங்கதான் போகுது? அக்கா, ரோஜா பூ வைக்க மறந்துட்டேன். விரி இப்போ மொட்டா இருக்கு, ஒரு நாள் ரோஜா பூ மலர்ந்தே தீரும். அதான் இருந்தாலும் துணை லீடருக்கு எங்களோட வாழ்த்துக்கள். ரோஜா பூ மலரும். போலீஸ் ட்ரைனிங்கா இல்ல ரிசல்ட் பாக்குறியா? இல்லையே, ஒருவேளை கவர்மெண்ட் வேலைக்கு தான் அப்ளை பண்ண வரேன் நினைக்கிறேன். அப்படிதானா? நல்ல விஷயத்த பேசி இல்ல என்னப்பா பார்க்க போறான்? இந்தா கிடைச்சிருச்சு. லப்பருக்கு வந்து காசி தேட்டர்ல ஓடுது. லப்பருக்கு வந்து காசி தேட்டர் ஓடுதா? பண்ணாடா. ஏண்டா தமிழ்நாட்டில் என்னென்ன நியூஸ் எப்படி ட்ரெண்டிங் நியூஸ் போயிட்டு இருக்கு, இப்போ எப்படி போயிட்டு இருக்கு அரசியலெல்லாம், அதெல்லாம் தெரியாம ரப்பர் பந்து பார்த்துட்டு இருக்கா? என்ன போயிட்டு இருக்கு சொல்ற கேளு. நம்ம உதயநிதி ஸ்டாலின் சனாதானத்தை ஒழிக்கணும் சொன்னார்ல, டெங்கு மலேரியா மாதிரி நம்ம சனாதானத்தை ஒழிக்கணும் சொன்னார்ல நம்ம உதயநிதி ஐயா. அவர் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே நம்ம தமிழ்நாட்டை தான் காங்கிரஸ் நடத்தியிருக்காரு. விளையாட்டுத்துறைக்காக 102 கோடி நிதி கொடுத்துருக்காரு. எவ்வளோ பண்ணியிருக்காரு? 2019 திமுக இளைஞரணி தலைவராக இருந்திருக்காரு. 2021 எம்எல்ஏ வந்திருக்காரு. 2023 மினிஸ்டர் இருந்திருக்காரு. 2024 இப்போ துணை முதலமைச்சர் ஆகிட்டாரு. தமிழ்நாடு அமைச்சரவை பேரவையில பார்த்தீங்கன்னா 3வது இடத்துல இருக்காரு. இதெல்லாம் தெரிஞ்சுக்காம சூப்பர் இப்ப தெரிஞ்சு என்ன பண்றது? சூப்பர் டிக்கெட் புக் பண்ணிட்டியா? இந்த வந்துட மாப்ள. நான் கதையா சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி நம்ம என்ன பண்றது? நம்ம வாழ்த்து சொல்லுவோம், நல்லா பண்ணுவாரு. இப்போ வந்திருக்காங்க, செல் எடுத்து துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்கள்.